21 வருஷமா கட்டி காப்பாத்தி வச்சிருந்த சாதனைய இப்படி போட்டு உடச்சிட்டீங்களேயா. இப்படி ஆஸ்திரேலியா பங்களாதேஷை பார்த்து சொல்ற மாதிரி தான் நேத்து நடந்த ஓடிஐ மேட்ச் ஆயிப்போச்சுங்க. இப்போ ஆஸ்திரேலியா பங்களாதேஷ்ல ஓடிஐ சீரிஸ் விளையாடுறதுக்காண்டி போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நேற்று தான் நடந்துச்சு. சரி, பங்களாதேஷ் கூட தானே ஆஸ்திரேலியா அசால்ட்டாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்று மேட்ச்சில் நடந்ததே வேற. பங்களாதேஷ் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 50 ஓவர் முடிவில் 284 ரன் எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டன்சிட் ஹாசன், நஜிமுல், அதுக்கப்புறம் ஹொசைன். இவங்க 3 பேருமே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தினாங்க. இதனால தான் பங்களாதேஷ்னால 50 ஓவர் முடிவில் 284 ரன் எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே என்ன எதிர்பார்த்தோம்? எப்பா, இது ஒரு நல்ல டார்கெட் தான். இருந்தாலும் ஆஸ்திரேலியா அசால்ட்டா சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பங்களாதேஷ் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் ஆச்சு. இல்லைன்னா அசால்ட்டா ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்று மேட்ச்ல நடந்ததே வேறங்க. ஃபர்ஸ்ட் பால்ல டஸ்கின் அகமடோட பால்ல மேத்யூ சாட்டு போல்ட் ஆயிட்டாரு. சரி, அவர் தான் போல்ட் ஆனார்னு பார்த்தா அடுத்து ஜோஸ் இங்கிலீஷு, கேப்பர் கொனாலி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி விக்கெட் போய்கிட்டே வந்துருந்துச்சு. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான இன்னிங்ஸ் கொடுக்கல. ஏதோ கேமரான் கிரீன் மட்டும்தான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து கடைசி வரைக்கும் நின்று போராடினாரு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் நின்று போராடி என்னங்க பிரயோஜனம்? 9 விக்கெட் போயிடுச்சு 191 ரன் இருக்கும்போது. அதுக்கப்புறம் இடையில வேற மழை வேற விழுக ஆரம்பிச்சிருச்சு. எங்கே ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மழை வந்தனால அதுக்கப்புறம் டிஎல்எஸ் மெத்தட் படி கணக்கு பண்ணி பங்களாதேஷ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. 86 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே இது பங்களாதேஷுக்கு ஒரு இமாலய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பெரிய டீமையே அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு பங்களாதேஷ் மேட்சை வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட மோசமான ஃபீல்டிங் தாங்க. ஏன்னா அவங்க பங்களாதேஷ் 284 ரன் எடுத்தாங்கன்றதை விட அதை ஆஸ்திரேலியா எடுக்க விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய கேட்சை எக்கச்சக்க கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. சரி, கேட்செல்லாம் ட்ராப் பண்ணதுக்கு தகுந்தாப்புல பேட்டிங்கில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா பேட்டிங்லையும் பயங்கரமாக சொதப்பி அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்துட்டாங்க. இதனால தான் ஆஸ்திரேலியா இந்த மேட்சை இவ்வளோ மோசமாக தோக்குற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இதை பார்க்கும்போது என்ன தெரியுது? ஆஸ்திரேலியா T20 தான் பயங்கரமாக சொதப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ஓடிஐலையும் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இந்தியா கூட ஃபைனலில் வின் பண்ணி கப்படிச்சு அந்த கப்பு மேலே கால் வச்சாங்களோ அதோட ஆஸ்திரேலியாவோட சோழி முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே முடியல. இப்போ இந்த மேட்சை ஆஸ்திரேலியா தோத்தது மூலமாக 21 வருஷத்தில் பங்களாதேஷ் கூட ஆஸ்திரேலியா ஓடிஐ மேட்ச்சில் தோக்காமல் இருந்தாங்க. இப்போ 21 வருஷம் கழித்து பங்களாதேஷ் கூட தோற்று ஒரு மோசமான சாதனையை பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவோட இந்த தோல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.